ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 8ஆம் இடத்துல வீற்றிருக்கிறார். அதாவது வருகின்ற மாசி மாதம் 7ஆம் தேதி வரலுமே ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதுக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். அப்போ உங்களோட ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு மறைந்திருக்காரு. இது யோகமான ஒரு அமைப்புகள் தானா அப்படின்னாக்கா, இந்த 3, 6, 8, 11ஆம் இடங்களில் இந்த உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் மறைந்திருக்கிறது விசேஷமான ஒன்று தான். 8ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கும் காலகட்டத்தில் அழியா சொத்துகளும் அரசாங்கத்தினால ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ 8ஆம் இடத்துல மறைந்திருக்கார் அப்படின்றது மட்டும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 7ஆம் தேதி வரல தான் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவர் பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த அமைப்புகள் பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் வலிமை பெற்ற ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தருன்றீங்க. உண்மையிலுமே சொல்ல வேணும் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சளவு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது கடந்த 2.5 வருட காலகட்டமானது குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிட்டிங்கன்ற விதிங்க. எனக்கு என்னோட கணிப்பில் கடந்த ஒரு 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரலுமே கடந்த 2.5 வருட காலகட்டங்கள் அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்க. இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கணுன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. வண்டி வாகன தடைகள் ஏற்படணும், பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படணும், கடன்கள் சந்திக்கணும், உற்றார் உறவினரை பகைமை பாராட்டணும், குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழணும், கணவன் மனைவிடையே ஒற்றுமை குறைவுகள் ஏற்பட்டு அதில் பிரிவுகள் ஏற்படணும், கணவன் மனை உறவுகள் டைவர்ஸ் கேஸ் நோக்கி கூட போகணுன்ற விதிங்க ஒரு சில ஜாதகங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடந்த 2023 டிசம்பர் 20 அஷ்டமச்சனியானது விலகி போயிடுச்சுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாசி மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமச்சனி விலகி 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெற்ற இருக்கிறனால உங்களுக்கு இதுக்கு முன்பாக தொழில் ரீதியான தடைகள் ஏற்பட்ட நபர்களாக கடந்த 3 வருட காலம் இருந்திருக்கும். அந்த தொழில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு கொண்டிருந்தீங்க. அப்போ தொழில் எனக்கு நிரந்தரமான உத்தியோகம் இல்லையே, எனக்குன்ற ஒரு உத்தியோகம் வேணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய எந்த ஒரு மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம்னா இந்த மாத காலகட்டம் மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டமானது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ராசிக்கு 3ஆம் அதிபதியும் சேர்ந்து உட்காந்துருக்கார். 3, 9ஆம் அதிபதியும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, எழுத்துத்துறை, பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான், சூரிய பகவான் இணைந்திருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு அழியா சொத்துகளும் அழியா புகழ்களும் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விதிங்க. அது மட்டும் போதாலும் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உட்காந்துருக்காருங்க. அப்போ 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்காந்து இப்படி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருக்கார். அப்போ லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமாகவும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 4ஆம் வாரியாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கறதுனால இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒருவேளை சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும், தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் விதிங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, கடந்த 2 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னாக்கா கையில் உள்ள பணத்தெல்லாம் இழந்துட்டு வெறுமனையாக உட்காந்துருக்க மாதிரியான அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம் வரும்னு சொல்ல வரீங்களேனாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டமானது லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும். அப்போ 2024 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும் நீங்கள் உங்களோட தொழில் வளர்ச்சி மூலிமா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ உங்களோட இளைய சகோதரத்தினால இந்த மாத காலகட்டம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷத்துக்கான ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. எந்த ஒரு காரியம் செய்தாலும் உங்களோட இளைய சகோதரத்தை பக்கத்தில் வச்சுட்டு செய்தீங்க அப்படின்னாக்கா அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் 3ஆம் இடமானது முயற்சி ஸ்தானம் அப்படின்னால இதுக்கு முன்பாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டமாக தடைகள் ஏற்பட்டு போயிருக்கின்றீங்க. அப்போ தடையில் இருந்தக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால இந்த மாத காலகட்டத்திலிருந்து எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருக்குமோ தவிர தளர்ச்சிக்கான காலகட்டங்கள் கிடையாது. அதுவும் முக்கியமாக இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை கடந்த 2 வருட காலமாக போகாத கோயில் கிடையாது, வழங்காத தெய்வம் கிடையாது சார். எங்களுக்கு திருமணமாகி 4-5 வருடம் ஆகி போச்சு, ஆனால் குழந்தை பேரே அமையல,
அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன். குழந்தை பாக்கியம் இந்த மாத காலங்களில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இந்த மாதத்திலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரலும் இருந்துட்டு இருக்குங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்கார்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கப்படுறதுனால, நேர்கதியில் எதுவும் பார்க்கப்படுறதுனால வருகின்ற 2024 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு பார்க்க முடியுது. அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அது சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்க இருக்கிறாருங்க. 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணமாக ஆகலை, எனக்கு திருமணம் நடக்குமோ நடக்காதோ தெரியல அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வருகின்ற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. அப்போ வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் வருகின்ற 2024 ஏப்ரல் 30க்குள்ளார திருமணத்துக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. திருமணத்தை முயற்சிக்கணும்னா கண்டிப்பாக முயற்சிக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் விட்டுருக்கிறாருங்க. இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் முடக்கங்கள், தொழிலில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். குருவும் ராகுவும் சேர்ந்ததுனால குருச்சண்டால யோகத்தினால வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்கள் சந்திச்சிருக்குன்றீங்க. ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் இந்த ராகு பகவான் தனித்து நிற்கிறார், நீர் ராசியில் நிற்கிறாருங்க. அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை மாதிரியான தொழில்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வருமானங்கள் பார்க்குறீங்கனாக்கா அதில் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ ட்ரேடிங்கில் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா, உங்களோட சுயஜாதத்தை பார்க்காம தயவுசெய்து நீங்கள் சொல்லக்கூடாது. சுயஜாதத்தை பார்த்துட்டு தான் செய்யணும். சுயஜாதத்தை பார்க்காத செய்தீங்கன்னா தடைகள் ஏற்பட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் 35% தான். உங்களோட சுயஜாதம் தான் மீதமுள்ள 65% பலன்கள் தெரியும். அதனால் எனக்கு தெரிஞ்சாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரலும் தொழிலுக்கான ஒரு உகந்த காலகட்டங்கள், எது செய்தாலும் அது தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதை சாதனைக்கான ஒரு களங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால கடந்த 2 வருட காலமாக இந்த சனி பகவான் எந்த விதத்தில் பல பிரச்சனைகள் கொடுத்தாரோ அதே அளவுகளுக்கு வருமானத்தையும் பெருக்கி தரக்கூடிய அளவுகளுக்கு இதே சனி பகவான் உங்களுக்கு காத்துட்ருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தெளிவான முயற்சிகள் எடுங்க. எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷத்துக்கான ஒரு காலகட்டமாக வந்துட்டு இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு கேது பகவான் இருக்கிறனால அழியா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை வித்துட்டு அதுக்கு தகுந்த மாற்றான ஒரு இடங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்திலிருந்து 2024 மே மாதம் வரலுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் அழியா சொத்துக்கள் ஏற்படணும், வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணுன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு. அது மாதிரியான வாய்ப்புகள் இருந்தாலும் முயற்சி எடுக்கிறது உங்களோட அருமையின் திறமை அப்படின்றீங்க. அதனால் இந்த மாசி மாத கிரகங்களை அறையும் போது உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறும். சுருக்கமாக சொல்லணும்னாக்கா திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் வாய்ப்புகளும், தொழிலில் தடை ஏற்படக்கூடிய நபர்கள் தொழில் அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டமும், தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்புகளும், அரசாங்கத்தில் உத்தியோகம் பெறக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்திருக்கின்றீங்க. திருமணமாகாத நபர்களுக்கு 16ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால திருமண வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய நேரமாக வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு முயற்சியில் எடுத்து நடத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டம் வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.